திரு ஆதவ் அர்ஜுன் விஜய்க்கு வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுரை. விசிகாவுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு ஆதவ் தேவையா? நிச்சயமாக தேவையில்லைன்றதான், அவர் வரும்போதே தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. அவர் வரும்போதே விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிக்கு இவர் அவசியமற்றவர்ன்றது என்னுடைய பார்வையாக இருந்தது. அது ஒரு 6 மாசத்துல வெளிப்பட்டுருச்சு. இன்றைக்கு அந்த கட்சி சரியான நிலைப்பாட்டை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா கூட்டணியிலிருந்து நீங்க ஒரு விஷயம், நீங்க திருமா அவர்களை கூட்டணியிலிருந்து எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. திருமா அண்ணன் அவர்கள் இன்றைய அவங்க சொல்றாங்க போற போக்குல 4 சீட்டு 2 எம்பிக்கு 6 சீட்டுக்காக நீங்க அங்கேயே கிடக்குறீங்கன்னு சொல்றாங்க. அது ரொம்ப தவறான வாதம். பல 100 ஆண்டுகளாக பிரதிநிதித்துவ, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ், அந்த பிரதிநிதித்துவம் இல்லாம இருந்த ஒரு சமூகம் அது. அந்த சமூகம் இப்பதான் அதை அடைஞ்சிருக்காங்க. அதை நீங்க உடனே அப்ப அடைஞ்சதும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு தாண்டி இன்னும் பல்வேறு மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு அடுத்த பிரதமர் என்று நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி கூட தோல்ல கை போட்டு பேசுற அளவுக்கு அவர் உயர்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாரு. நீங்க திமுக கூட்டணியிலிருந்து அவரை வெளியே எடுக்கிறீங்களா, ஒட்டுமொத்த தேசிய அரசிலிருந்து அவரை வெளியே எடுக்க போறீங்களா? அது ரொம்ப ஆபத்தானது. நீங்க அவரை வெளியே எடுக்கிறது திமுக கூட்டணியிலிருந்து இல்ல, இந்த சிந்தனையிலிருந்து அவரை நீங்க வெளியே எடுக்க போறீங்க. அப்ப என்டிஏ கூட்டணியிலிருந்து அவரை நீங்க வெளியே எடுக்க வேண்டிய சூழல் வரும். அதை உணர்ந்துதான் அண்ணன் சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய கூட்டணியை உருவாக்கி இருக்கேன், நீங்க திடீர்னு அப்படி என்னை எடுக்க முடியாது, நானும் அதை விரும்பலன்னு சொல்றாரு. அப்ப அந்த வேலையை செய்யறது ஆபத்துன்னு சொல்றேன் நான். அப்ப அதனால அந்த வேலையை ஒருத்தர் செய்ய தொடங்கிட்டாரு. தலைமையுடைய கருத்தையும் மீறி தன்னுடைய கருத்தாக பொதுவெளியில பேசுறாரு. அப்படிங்கும்போது அவர் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பா இருப்பார்னு நீங்க நம்புறீங்க? நிச்சயமா இருக்க மாட்டார். கடைசி கேள்வி. ரொம்ப அமைதியா இருப்பீங்க, பெருசா அரசியல் பதிவுகள் உங்ககிட்ட இருந்து வராது. ஆனா முதல் முறையா நீங்க இந்த பதிவை கொடுத்ததன் மூலம் உதயநிதிக்கு ஆதரவாக திடீர்னு குரல் கொடுக்கிறார் அமீர். திமுக பக்கம் சாய்கிறாரா, போக போறாரா? இந்த கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. அதாவது ஏற்கனவே இது நீங்க உங்களுடைய கேள்வியில தான் சிறு குழப்பம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.